ஐடி வந்து கொஞ்சம் டவுன்ல தான் போய் கொண்டிருக்குது. இப்போ வெளியில் உள்ள அமெரிக்கா பொருளாதாரம் அந்த லண்டன் எல்லா இடத்துலையும் பொருளாதார வீழ்ச்சினால இப்போ வந்து கொஞ்சம் டவுனாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ப்ரெஷருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்குது. ஆனால் இருந்தாலும் கம்பேரிங் பிஃபோர் 5 இயர்ஸ் முன்னால பார்க்குற அளவுக்கு புதுசாக படிச்சு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது இல்லை அந்த அளவுக்கு. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் போயிட்டு ப்ராஜெக்ட்லாம் நிறைய வர்றதில்லை. அதனால கொஞ்சம் கஷ்டத்துல தான் போயிட்டு இருக்குது. என்ன சேலஞ்சஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? சேலஞ்சஸ்னா வேற ஒரு சேலஞ்சஸ்ல பெர்மனண்டா நம்ம ஒர்க் பண்ணா கூட எப்போ ப்ராஜெக்ட் போகும், ப்ராஜெக்ட் போச்சுன்னா அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஆனா கொரோனா காலத்துல கூட ஐடி வந்து நல்லா பூம் ஆகி நல்லா இருந்துச்சு. ஆனா கொரோனாவுக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் போனா அடுத்த ப்ராஜெக்ட்ல நாங்க வந்து டேக் ஆகி உள்ள போய் பாக்குறதே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இந்த ஜாபை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் ப்ரோ? அந்த ஜாபை தக்க வைக்கணும்னா நம்ம வந்து வேற ஒண்ணும் கிடையாது, புதுசா நிறைய டெக்னாலஜி வந்து கொண்டு இருக்குது. அந்த டெக்னாலஜி நம்ம படிக்கணும். ஃபியூச்சர் வந்து நம்ம எல்லாம் ஏஐல தான் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் ஏஐயும் நம்ம படிச்சுக்கிட்டா